வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி பார்க்க போறோம். குறிப்பா வரி செலுத்துறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். டிடிஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான டெட்லைன்ல ஒரு மாற்றம் வந்திருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நீங்க ஒரு பிசினஸ் நடத்துறீங்க இல்ல ஒரு எம்ப்ளாயரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே புரியும். இந்த டிடிஎஸ் சர்டிபிகேட்ட கரெக்டான டைம்குள்ள கொடுக்கறது எவ்வளவு பெரிய தலைவலின்னு இல்லையா? கடைசி நேரத்துல அந்த டென்ஷன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இனிமே அந்த கவலை தேவையில்லை. ஆமாங்க, கவர்மெண்ட் அந்த டெட்லைனை தள்ளி வச்சிருக்காங்க. இது கண்டிப்பா உங்க பல பேருக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும் இல்லையா? சரி, திடீர்னு ஏன் இந்த டெட்லைனை மாத்துனாங்க? இதுக்கு என்ன காரணம்? வாங்க அத முதல்ல பாத்துடலாம். காரணம் ரொம்ப சிம்பிள் தாங்க. அரசாங்கத்தோட அந்த ஃபைலிங் போர்ட்டல் இருக்கு இல்லையா, அதுல சில டெக்னிக்கல் பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்கோன்னு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் ஆக்சஸ், அதாவது மத்திய நேரடி வரிகள் வாரியமே சொல்லியிருக்காங்க. அவங்க அறிக்கையில டிடக்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு குழப்பிக்காதீங்க. சிம்பிளா சொல்லணும்னா வரிய பிடிக்கிறவங்க. உதாரணத்துக்கு உங்க கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும்போது அதுல டிடிஎஸ் பிடிப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனி தான் இங்க டிடக்டர். அவங்களோட வேலை அந்த வரிய அரசாங்கத்துக்கு கட்டிட்டு உங்களுக்காக இந்த சர்டிபிகேட்டை கொடுக்கறது தான். இந்த டெக்னிக்கல் பிரச்சனையால நிறைய பிசினஸால சரியான நேரத்துல இந்த சர்டிபிகேட்டுகளை ஜெனரேட் பண்ண முடியல. சொல்லப்போனா இது உங்களுக்கு உண்மையான சிரமத்தை கொடுத்துருக்கு. சோ இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் அரசாங்கம் இந்த உதவியை செஞ்சிருக்காங்க. ஓகே, காரணம் புரிஞ்சிருச்சு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரும். அப்போ புது டெட்லைன் என்ன, இது யாருக்கெல்லாம் பொருந்தும், வாங்க அந்த டீடைல்ஸை பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க நோட் பண்ணணும். இந்த டெட்லைன் எக்ஸ்டென்ஷன் டிசம்பர் 31, 2025ல முடிகிற காலாண்டுக்கான டிடிஎஸ் சர்டிபிகேட்டுக்கு மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்த எந்த குவார்ட்டருக்கும் இது பொருந்தாது. இதுல என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவான உறுதியான ஒரு புது தேதி கிடைச்சிருக்கு. மார்ச் 31, 2026. ஆமாங்க, இந்த தேதியை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 31, 2026. இதுதான் உங்களுக்கான புது கடைசி தேதி. இதுக்குள்ள நீங்க டிடிஎஸ் சர்டிபிகேட்டுகளை கொடுத்தா போதும். சரி, இந்த தகவல் எல்லாம் உண்மையா? இது எங்கிருந்து வந்தது? நீங்க அப்படி யோசிக்கிறது சரிதான். வாங்க இதுக்கான அதிகாரப்பூர்வ ஆதாரம் என்னன்னு பாத்துருவோம். இப்ப நீங்க பாக்குறது தான் அந்த அஃபிஷியல் சர்க்குலர். மத்திய நேரடி வரிகள் வாரியம் வெளியிட்ட அரசாணை இது. சோ நாம சொல்ற ஒவ்வொரு தகவலும் இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது சும்மா ஏதோ ஒரு அறிவிப்பு மட்டும் கிடையாது. வருமான வரி சட்டம் 1961ல பிரிவு 119 கீழ் அரசாங்கத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அதாவது வரி செலுத்துறவங்களுக்கு உண்மையாவே கஷ்டம் இருந்தா காலக்கெடுவை நீட்டிக்க முடியும். அந்த சட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த எல்லா மாற்றமும் உங்களுக்கு உங்க பிசினஸுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், நீங்க என்ன செய்யணும், வாங்க அதை சுருக்கமா பார்க்கலாம். மொத்தத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 3 விஷயம்தான். 1, டிடிஎஸ் சர்டிபிகேட் கொடுக்க உங்களுக்கு இப்ப நிறைய டைம் இருக்கு. 2வது, அந்த போர்ட்டல் பிரச்சனையால வந்த டென்ஷன் இப்போதைக்கு இல்ல, நிம்மதியா இருக்கலாம். 3வது, ரொம்ப முக்கியமா, இந்த புது தேதியான மார்ச் 31க்குள்ள நீங்க கொடுக்கிற எல்லா சர்டிபிகேட்டும் 100% செல்லும். அதனால எந்த கவலையும் வேண்டாம். ஓகே, இப்போ அரசாங்கம் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டு உங்க வரி சம்பந்தமான எல்லா வேலைகளையும் பக்காவா முடிக்க உங்க பிளான் என்ன, இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அடுத்த ஒரு விளக்கத்துல சந்திக்கலாம். நன்றி.